Hi friends, welcome to Ecdial. இன்னைக்கு நம்ம Ecdialல ஒரு முக்கியமான கண்டென்ட் பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஏசி ரூம்ல ஸ்டீல் பீரோ, ஸ்டீல் கட்டல் இந்த மாதிரி இரும்பு பொருட்கள் வைக்கலாமா அப்படிங்கற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஸ்டீல் பீரோ வைக்கிறதுனால கரண்ட் பில் எக்கச்சக்கமா வரும் அப்படினு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. एक्चुअली உண்மை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்க ரூம்ல ஒரு ஸ்டீல் பீரோ கட்டல் வைக்கிறீங்க அப்படினா அதுல கண்டிப்பா ஒரு கூலிங் அப்சர்வேஷன் இருக்கும். ஆனா அது ஒரு உங்க ஏசில 1% அளவுக்கு தான் உங்களுக்கு கரண்ட் பில் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே யூஸ் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு 10 யூனிட் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாசத்துக்கு ஒரு யூனிட் அரை யூனிட் இது இருக்கும். அதுக்காக அதை ஒரு ரூம்ல வேற எதுக்கும் மாத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அதனால பாத்தீங்கன்னா ஸ்டீல் பீரோ கட்டல் அது மாதிரி வச்சிருக்காங்க அதனால உங்க ரூம்ல ஏசி கூலிங்கே வரல அப்படினு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா நம்பாதீங்க. ஏனா அதனால கூலிங் லாஸ் பெரிய லெவல்ல இருக்காது. இருந்தாலும் 1% அளவுக்கு அந்த கூலிங் லாஸ் இருக்கும். அதை பெரிய லெவல்ல நாம கேர் பண்ண வேண்டியதில்லை. ஏனா ஈவன் உங்க ரூம்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே கூலிங் லாஸ் கொடுக்கும். அதாவது உங்களுடைய ஃபால் சீலிங் அது போக பாத்தீங்கன்னா வால்ஸ் அது போக பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே அது பாத்தீங்கன்னா கூலிங் அப்சர்வ் பண்ணும். அதனால லாஸ் இருக்கத்தான் செய்யும். அதனால இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு நம்ம ஏசி மட்டும் வச்சு நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. அதனால தாராளமா இரும்பு கட்டில் அல்லது பீரோ இதெல்லாம் உங்க ரூம்லயே ஏசி ரூம்லயே கண்டிப்பா பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்ததனால இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.